நான் புலம்பெயர் மக்களுக்கு எதிரானவன் அல்ல, இதுவே எனது நிலைப்பாடு என்கிறார் அலிசப்ரி. தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வை தரமாட்டேன், தமிழ் எம்பிக்களுக்கு கராரான பதிலை கூறிய ரணில். கொதிநிலையில் தென்னிலங்கை அரசியல், ரணிலின் உதவியை நாடும் ராஜபக்ஷக்கள். அனைத்து புலம்பெயர் அமைப்புகளையும் நபர்களையும் நான் எதிர்ப்பதில்லை என அலிசப்ரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தனி ராஜ்யம் கேட்டு போராடும் புலம்பெயர் அமைப்புகளை மாத்திரம் தான் எதிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டுள்ளோம். இதற்கான இடைக்கால செயலகம் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுடனும் அரசியல்வாதிகளுடனும் பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளோம். சமஷ்டி முறை தொடர்பில் தமிழ் மக்கள் போராடலாம், அதற்கான உரிமை தமிழர்களுக்கு உள்ளது. அதிகார பரவலாக்கம் தொடர்பாகத்தான் நாமும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்கள் அரசாங்கத்தின் ஒரு பகுதி அல்ல என நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனினும் அவ்வாறு இல்லை, அவர்களும் இந்த அரசாங்கத்தின் ஒரு அங்கம். எனக்கும் எனது தந்தைக்கும் தமிழ் நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் கடந்த 1983 ஆண்டில் கொல்லப்பட்டார்கள். இதற்கு எமக்கும் தீர்வு வேண்டும். அத்துடன் காணாமலாக்கப்பட்டோரின் அலுவலகம் மேற்கொண்ட விசாரணைகளில் 6050 பேர் தங்கள் நேசித்தவர்களை இழந்துள்ளார்கள் என தெரிய வந்துள்ளது. கடந்த 2000 முதல் 2009 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் வடக்கில் மாத்திரம் 5000க்கும் அதிகமானோர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கும் ஒரு நிவாரணம் வேண்டும் என்பது எமது கோரிக்கையாகும். இது உண்மையான தீர்வாக அமையாவிட்டாலும் நாம் இதனை ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அத்துடன் இதற்கான ஆலோசனைகளை வழங்க தமிழ் பிரதிநிதிகள் முன்வர வேண்டும். நடைமுறைப்படுத்தக்கூடிய முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடிப்பதற்கு இந்திய மீனவர்களுக்கு அனுமதி வழங்குமாறு தமிழக அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழக கடற்தொழில் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனின் தொலைபேசியில் இக்கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்தொழில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் வரை குறிப்பிட்ட காலத்துக்கு இலங்கை கடற்பகுதியில் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு தமிழக கடற்தொழில் அமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடலுக்குள் வரமாட்டார்கள் என தமிழக அரசு உறுதியளித்த பின்னரே மீன்பிடி விவகாரம் குறித்து விவாதிக்க முடியும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்திய இலங்கை கடற்தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான கோரிக்கைக்கு இந்திய அரசு இன்னும் பதிலளிக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்க முடியுமான போதும் காவல்துறை அதிகாரம் தொடர்பில் தற்போது பேச முடியாதென அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் கட்சி எம்பிக்களுக்கும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நேற்று நண்பகல் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடந்த சந்திப்பிலேயே ரணில் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளார். இங்கு ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் காணிகளை விடுவிப்பு தொடர்பில் கருத்துரைத்த போது வலிகாமம் வடக்கில் உள்ள மக்களின் காணிகளை குத்தகை அடிப்படையில் விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வோம் என கூறியுள்ளார். இதனை கடுமையாக எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களின் சொந்த காணிகளை எப்படி குத்தகை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்குவது? இது பெரும் அநீதி அல்லவா? இதனை எமது மக்களோ நாமோ எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு ரணில் பதிலளிக்கையில், காணிகள் விடுவிப்பு தொடர்பில் சகல பக்கங்களிலும் பிரச்சினைகள் உள்ளன. நான் அனைத்து பிரச்சினைகளையும் பார்க்க வேண்டும். எனவே முதலில் வடக்கு மக்களின் காணிகளை குத்தகை அடிப்படையில் அம்மக்களுக்கு வழங்குவோம். பின்னர் அதனை அவர்களுக்கு முழுமையாக உரித்தாக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ளார். எனினும் இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இந்த காணி விடுவிப்பு வடக்கில் மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்திலும் பெரும் பிரச்சனையாக உள்ளது. அங்கும் பெருமளவு காணிகள் மேய்ச்சல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அவையும் விடுவிக்கப்பட வேண்டும் என சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் காவல்துறை அதிகாரத்தின் நிலை என்னவென தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கேள்வி எழுப்பினர். இதற்கு ரணில் பதிலளிக்கையில், தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம்
தேர்வுகளை வழங்க முடியும். ஆனால் அதில் உள்ள காவல்துறை அதிகாரம் தொடர்பில் தற்போது பேச முடியாது. பேசினால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன என்னை அச்சுறுத்தியதோடு தாக்கம் முற்பட்டார் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தனது சிறப்புரிமையை மீறியமைக்காக வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தன்னை அவர் அச்சுறுத்தியதோடு நாடாளுமன்றத்தில் பிரதமரின் அலுவலகம் செல்லும் வழியில் நீர் எவ்வாறு எமது நாட்டின் பிரதமரை சந்திக்கலாம் என்று கூறி தாக்க முற்பட்டதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான இனவாதிகள் நாட்டில் இருக்கும் வரை எவ்வாறு எமது மக்களுக்கான நீதி கிடைக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இந்த நாட்டில் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சாணக்கியன் தேச துரோக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன நாடாளுமன்ற அமர்வுகளில் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாசில் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ இருவரும் இணைந்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று மாலை சந்திக்கப் போவதாக நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பொது தேர்தல் நிலுவையில் உள்ளதை கருத்தில் கொண்டு பல்வேறு கட்சிகளுக்கும் இடையே தேர்தல் கூட்டணி உருவாகி வரும் வேளையில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இருதரப்புக்கும் இடையிலான எதிர்கால அரசியல் ஏற்பாடுகள் குறித்து இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது. இதன்போது நிலுவையில் உள்ள அனைத்து விவகாரங்கள் குறித்தும் எந்த தேர்தலை முதலில் நடத்துவது என்பது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் மொட்டு கட்சியின் உறுப்பினர்களில் பலர் ரணிலின் ஆதரவாளர்களாக இருப்பதனால் தற்போது கட்சிக்கும் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதோடு கட்சி இரண்டாக பிளவடையும் நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா புதுச்சேரி மாநிலத்தையே உலுக்கியுள்ள 9 வயது சிறுமி ஆர்த்தியின் கொலையானது மக்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமியான ஆர்த்தி 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. கடந்த 2ஆம் திகதி மதியம் வீட்டினருகே விளையாடிக் கொண்டிருந்த வேளை திடீரென காணாமல் போயுள்ளார். இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை காவல்துறையில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணைகளில் அந்த பகுதியில் ஒரே ஒரு கேமராவில் மட்டுமே சிறுமி நடமாட்டம் குறித்த காணொளி பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சிறுமியின் உடல் அவளது வீட்டின் அருகே உள்ள சாக்கடை கால்வாயில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் 5 பேரை பிடித்து விசாரித்து வந்த நிலையில் தற்போது கருணாஸ் வயது 19, விவேகானந்தன் வயது 57 ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொடூரமாக கொன்று சாக்கடை கால்வாயில் வீசியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்தும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இன்று சிறுமியின் வீட்டிலிருந்து சுடுகாடு வரை இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றுள்ளதுடன் இறுதி ஊர்வல வாகனத்தில் சிறுமியின் உடலுக்கு அருகே புத்தகங்கள், விளையாட்டு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. சிறுமியின் உடலுக்கு வழிநடுகிலும் நின்று மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருவதோடு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் வருகின்றனர்.